எக்ஸ்கியூஸ் மீ. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. நீங்க கல்பனா தானே? இல்லங்க, என் பேரு கஸ்தூரி. ஓ சாரி. எங்க ஊர்ல படிக்கும்போது எனக்கு கல்பனான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அப்படியே அச்சு அசப்புல உங்களை மாதிரியே இருப்பாங்க. ஒருவேளை அவதானம்னு நினைச்சிட்டேன். ஓ அப்படியா? நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? கஸ்தூரினே கூப்பிடுங்க. ஓகே. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்னை பத்தி சொல்லிடுறேன். என் பேரு சுஜாதா. இங்க பக்கத்துல ஒரு பேங்க்ல கிளர்க்கா ஒர்க் பண்றேன். சொந்த ஊரு தென்காசி. எனக்கு சொந்த ஊர் இதே சென்னை தான். நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே வண்ணாரப்பேட்டையில. எங்களுக்குன்னு யாருமே இல்லை. நானும் என் பொண்ணு சுசித்ராவும் அனாதைங்க. அனாதைன்னு சொல்றீங்க, ஆனா இவ்ளோ காய்கறி வாங்கிட்டு போறீங்க? இப்ப எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறதே ஏசி ராதாகிருஷ்ணன் சார் தான். ஓ அப்படிங்களா? ஆமா, எனக்கும் என் பொண்ணுக்கும் எல்லாமே அவர்தான். இன்னைக்கு நாங்க ஓரளவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவர்தான். நாங்க கோயில இருக்கிற சாமியை விட அவரை தான் தெய்வமா நினைக்கிறோம். ஆமாமா, உதவி செய்யறவங்கள நாம எப்படி மறக்க முடியும்? நான் இந்த பக்கமா போகணும். சரி, நீங்க கிளம்புங்க. நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வரேன். சரி, அப்ப நான் வரேன். ஒரு பக்கம் அந்த தேவராஜ் தேடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவனோட ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் அடைக்கலம் கொடுத்து தங்க வச்சிருக்காரு. அந்த ஏசியோட போக்கே ஒன்னும் புரியலையே. முதல்ல இதை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். சிஸ்டர், சோமசுந்தரம் சார் அவர் பெட்ல இல்ல, பாத்தீங்களா? பாக்கலையே. கொஞ்சம் எங்க இருக்கான்னு பாருங்களேன். சரி. சோமசுந்தரம் சாரை பாத்தீங்களா? இல்லையே சிஸ்டர். வெளியே இருக்காரான்னு பாருங்க. ஹலோ. ஹலோ மேடம், ரேவதி பேசுறேன் மேடம். சொல்லு ரேவதி. மேடம், சோமசுந்தரம் சார் அவரோட ரூம்ல காணோம் மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், டேப்லெட்ஸ் குடுக்கலான்னு அவரோட ரூமுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா அவரை காணோம். அங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, நல்லா தேடி பாருங்க. ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் மேடம், எங்கேயுமே காணோம். சரி, நான் வரேன், இமீடியட்டா வரேன். ஓகே மேடம். எங்க போயிருப்பாரு? குட் மார்னிங் குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். Thank you, sir. தேங்க் யூ சார். சொல்லுங்க சார், ஒரு முக்கியமான விஷயம். சார், நாம இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்த தேவராஜோட ஒய்ஃபும் டாட்டரும் ஏசி ராதாகிருஷ்ணன் சார் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க சார். அது நம்ம ஏசி ராதாகிருஷ்ணன் சார்ல? ஆமாங்க. அதுதான் தேவராஜோட பொண்ணு. அந்த கடைசியில் உட்கார்ந்துருக்கிறது தேவராஜோட ஒய்ஃப். என்ன சொல்றீங்க கரிகாலன்?
உண்மைதான் சார். நாங்க 2 பேரும் அதை கண் கூட பார்த்தோம் சார். நானும் என் பொண்ணு சுசித்ராவும் அனாதைங்க. அனாதைன்னு சொல்றீங்க, ஆனா இவ்ளோ காய்கறி வாங்கிட்டு போறீங்க? இப்ப எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறதே ஏசி ராதாகிருஷ்ணன் சார் தான். சார், சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ம். ஹலோ, சார். வாங்க, ப்ளீஸ் டா. தேங்க்யூ சார். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், நீங்க ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசருங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரோட அபிப்பிராயம். உங்க கேரியர்ல ஒரு பிளாக் டாட் விழறத நானே விரும்ப மாட்டேன். பட் அதுக்கான சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. சார், நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்னு புரியல சார். அப்படி ஒருவேளை என் மேலே தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அதை நேரடியாகவே கேளுங்க சார். தேவராஜை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லை சார். தேவராஜோட ஒய்ஃபும் பொண்ணும் உங்க வீட்டில் தான் தங்கி இருக்காங்களாமே. ஆமாம் சார். அதில் என்ன சார் தப்பு இருக்கு? தேவராஜ்ன்றவன் ஒரு அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்டோட ஒய்ஃபையும் பொண்ணையும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரே தான் வீட்டில் தங்க வச்சிருக்கிறது தப்பு இல்லையா? சார், நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும்போது அவங்க தேவராஜ் ஃபேமிலின்ற விஷயம் எனக்கு தெரியாது சார். அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது தேவராஜ் பண்ண தப்புக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற விஷயமும் தெரிஞ்சுது. அதுக்காக அவங்கள உங்க வீட்டில் தங்க வச்சிருவீங்களா? எப்போ அவங்க தேவராஜ் ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சதோ அப்போ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா இருந்தா அதைத்தான் செஞ்சிருக்கணும். இல்லை சார், இதில் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆபத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யறதுங்கிறது மனிதாபிமானம். இந்த நிலைமையில நம்ம தங்கச்சியோ இல்லை தங்கச்சி பொண்ணோ வந்து நின்னாங்கன்னா பார்த்துக்கிட்டு எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? அதான் சார் செஞ்சேன். இதை பாருங்க ராதாகிருஷ்ணன், கூட பிறந்த பொறப்பா இருந்தாலும் நாம சட்டப்படி தான் ஆக்ஷன் எடுக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற பதவி அப்படி. மக்களும் அரசாங்கமும் நம்மளை நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு எதிரா நம்ம நடக்கவே கூடாது. நீங்க உடனடியா தேவராஜ் ஒய்ஃபையும் பொண்ணையும் மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைங்க. நாம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அவங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க உதவி பண்றதை பத்தி யோசிக்கலாம். எஸ் சார். ம். அம்மா, கிளம்பல வா. அப்பா, என்னங்க? தாத்தா, எப்படி இருக்கீங்க தாத்தா? அப்பா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரேவதி ஃபோன் பண்ணி உங்களை காணும்னு சொன்னா. உங்களை பார்க்கத்தான்ப்பா நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். உங்களை பார்க்கறதுக்கு
எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? என்னங்க, உங்களுக்கு குணமாகணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லைங்க. என்னோட பிரார்த்தனை வீண் போகலைங்க. மாப்பிள்ள மட்டும் இப்ப உங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமாப்பா, அவர் உங்களை பத்தி பேசி கவலைப்படாத நாளே இல்லப்பா. உங்களுக்காக அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாரு தெரியுமா? பாரு, அதெல்லாம் வெறும் நடிப்பு. அவனை நீ நம்பாத. அவன் ரொம்ப கெட்டவன். என்னப்பா இது? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க வாய் பேசாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ நீங்க எப்போ பேசுவீங்கன்னு நாங்கெல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருந்தோம் தெரியுமா? இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே என்ன நம்ம பேசுறீங்க நீங்க? என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒன்னு அவன் மயக்க வச்சிருக்கான். என்னங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்களை பார்த்து நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? நீங்க என்னடானா வந்ததும் வராததுமா வார்த்தையில நெருப்பள்ளி கொட்டுறீங்களே. நான் நெருப்பள்ளி கொட்டலடி, அவன் தான் கொட்டிட்டான். என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கு அவன் தாலி கட்டினாண்டி. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே